Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியில் கஞ்சா மற்றும் மதுபோதையில் அராஜகம் புரியும் இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட சேத்தூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கஞ்சா போதை இளைஞர்களின் தாங்க முடியாத அராஜகத்தால் கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஐந்து கடை பஜார் பகுதியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் கஞ்சா கும்பலின் கொடூரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. இதை மக்கள் தட்டி கேட்டு கண்டித்தால் அவர்களை வீடுகளுக்கே புகுந்து தாக்குவதாகவும் அறிவாளுகளை கொண்டு மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் கண்கலங்கி வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். திடீர்னு 2 வீலர்ல 4-5 பேர் வந்தாங்க. வந்து வீட்டுக்கு முன்னாடி பைக்கெல்லாம் ஆக்சிலேட்டர் ஃபுல் ஆக்சிலேட்டர் திருக்கி கதவெல்லாம் உடைச்சி தம்பியை ஒரு 2 பேர்த்த அடிக்க போனாங்க. நான் அந்நேரம் என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே போலீஸுக்கு ஃபோன் போட்டேன். போலீஸுக்கு ஃபோன் போட போகிறேன். அவங்க சொல்கிறாங்க மழை பெய்யுதுப்பா பார்த்துட்டு வருவாங்கப்பா அப்படின்ட்டாங்க. பார்த்துட்டு வரதுமே நான் போய் அவங்கள போய் தடுக்க போகிறதுக்குள்ளே மெயின் பாக்ஸ் அடைச்சிட்டாங்க. வீடு ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. எல்லாம் பூரா அருவாவும் கத்தியுமா வச்சுருந்தானுங்க, கட்டக்கம் வச்சுருந்தானுங்க. ஒரு அடி அடிக்கவுமே அப்படியே இதாகிடுச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியல. திரும்ப அவங்க எல்லாருமே மொத்தமாக போட்டு 3 பேர்த்த அடிக்க வந்தாங்க. நான் அவங்கள தடுத்தேன். அடிப்புறம் என் மேலே விழுந்துச்சு. நைட்டு இங்கே 12 மணிக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு போனாங்க. திரும்ப காலையில் போய் அக்கா போய் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிறதுக்கு வர சொன்னாங்கன்னு போனாங்க. போவேல ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு 2 பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் கண்ணில் சிக்கலை, உங்கள் கண்ணில் எடுபட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் போராட்டத்தை தொடங்கினேன். நான் கடந்த தீபாவளி அன்று இந்த கும்பலின் அராஜகம் உச்சத்தை எட்டியது. அப்பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய சிறுவர்களை போதை கும்பல் தாக்கியதால் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினரும் அவர்களை கைது செய்துள்ளது. இதுவே அவர்களுக்கு முடிவு என்று எண்ணி மக்கள் நிம்மதியடைந்த நிலையில் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கைது செய்யப்பட்ட போதை ஆசாமிகள் மறுநாளே விடுவிக்கப்பட்டுள்ளனர். எல்லாரும் கஞ்சா போதையில் வந்து வீட்டை அடிச்சு உடைச்சு தம்பியை ஃபஸ்ட்டு வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டே வெளியே வந்து கூடவே நாங்களும் போனோம். எங்களே வெட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தம்பிக்கு அடிபட்டு பாட்டிலால் உடச்சி 3 தையல் போட்டோம். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல போலீஸ்காரங்க. நேற்றுக்கு இடத்துக்கு முன்னாடி விட்டதெல்லாம் விட்டுருங்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க, மறுபடியும் ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. கேள்வி கேட்டால் எங்களே அடிக்க வராங்க. இதுவே போதை ஆசாமிகள் அனைவரின் நெஞ்சிலும் பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டியுள்ளது. அதற்காக இரவு நேரத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கஞ்சா போதை இளைஞர்கள் புகார் அளித்தவர்களான சமுத்திரம், சூர்யா, குட்டி பிரகாஷ், தினேஷ், வினோத் ஆகியோரின் வீடுகளில் புகுந்து அரிவாளால் வெட்டியதும், வீட்டு பொருட்களை உடைத்து சிதைத்ததும், பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்ட குடிநீர் சின்டெக்ஸ் டேங்குகளை வெட்டி சேதப்படுத்தியதும் கலங்க வைக்கும் காட்சிகளாக அமைந்துள்ளது. நேற்று நைட்டு வந்து கஞ்சா போதையில் வீடுகளெல்லாம் அடைச்சி உடச்சி டிவியெல்லாம் உடச்சிட்டாங்க. உடச்சி வந்தோடனே அருவாட்டை எதுவுமே பேசாமல் வெட்டிட்டாங்க. தலையில் விட்டும் வீடுகளெல்லாம் உடச்சிட்டாங்க. எல்லாருமே அருவா, கத்தி, கம்பு எல்லாருமே வச்சுருந்தாங்க. வந்தோடனே சுவிட்ச் போர்டெல்லாம் உடச்சிட்டாங்க. மூஞ்சி எதுவும் தெரியக்கூடாதுன்னு வெளியே வீடு பூட்டி தான் இருந்துச்சு. வெளி கதவெல்லாம் உடச்சிட்டாங்க. உடச்சி தான் உள்ளே வந்தாங்க. இவ்வளவு கொடூரம் நடந்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வெட்டுப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் சேத்தூர் அருகே தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.
பதற்றமான சூழலில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என உறுதியுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சூழல் தீவிரமடைந்த நிலையில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்களை கைது செய்ய முயன்றுள்ளனர். சிலர் கைது செய்யப்படுவதை மறுத்து காவல்துறையினரை தள்ளிவிட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சேத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். சேத்தூரில் கஞ்சா கும்பல் அட்டூழியமும் காவல்துறையின் அலட்சியமும் இணைந்து மக்களின் உயிரையே ஆபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் இன்னும் கடும் அதிருப்தியில் உள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் செய்தியாளர் ஜெயலானி.